வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே நீண்ட நாட்களாக நீடித்து வந்த தொகுதி பங்கீடு விவகாரம் இறுதியாக முடிவுக்கு வந்துள்ளது. பல கட்ட ஆலோசனைகள் மற்றும் அரசியல் பரிமாற்றங்களுக்கு பிறகு இரு கட்சிகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டார். போலீஸ் எச்சரிக்கையையும் மீறி அவரது வாகனத்தை தொண்டர்கள் பின்தொடர்ந்தனர். இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் கார் மோதி விபத்தில் சிக்கினர். படுகாயமடைந்த விக்னேஷ் தஞ்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மகனை பார்க்க சென்ற தந்தை கல்லூரிக்கு சென்றதாக கூறிவிட்டு விஜயை பார்க்க சென்றதாகவும் கல்லூரி நிர்வாகம் தகவல் அளிக்கவில்லை என்றும் மருத்துவமனையில் நிலைமை குறித்து கூற மறுக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு ஹிந்தியில் கர்த்தவ்ய துவார் என பெயரிடப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் அரசியல் கட்சிகள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மூன்றிலும் பெயர்கள் இடப்பட வேண்டும் என்றும் உடனடியாக அந்த நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்ட மத்திய அரசு தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சை கூட்டத்தில் திமுக அதிமுகவை விமர்சித்த விஜய் மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், விஜய் அரசியலில் ஸ்கிரிப்ட் படித்து பேசுகிறார். அவருக்கு பேச கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அவர் ஒரு தேர்ந்த நடிகர். ஆதவ் அருண் இயக்கத்தில் நடிப்பது போல அரசியல் நடத்துகிறார் என்றார். மேலும் கூட்டணிக்கு யாரும் செல்லாததால் இப்போது அதிமுக பக்கம் திரும்ப முயல்கிறார். அது தாவேகாவுக்கும் விஜய்க்கும் பயனில்லை என்று கூறியுள்ளார். மேற்கு ஆசியாவில் நிலவும் மோதல் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் ஜெத்தாவிலிருந்து சிறப்பு நிவாரண விமானத்தில் சுமார் 200 இந்தியர்கள் நேற்றிரவு அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தனர். இந்த விமானத்தை இண்டிகோ இயக்கியது. வந்தடைந்தவர்கள் தங்களை பாதுகாப்பாக மீட்ட இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்தது பெரிய உதவி என பயணிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஏர் இந்தியா, எமிரேட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கும் பயணிகள் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்நேரத்திற்கான டாப் 5 செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.